யூகேனுடைய லண்டன் நகரத்தில் மைக்ரன்ஸுக்கு எதிராக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக பல்வேறு விதமான கேள்விகள் எல்லாருக்குமே உருவாகி இருக்கிறது. கேள்விகள் அப்படின்றது தவிர ஒரு பயமும் உருவாகி இருக்கு. யூகேனுடைய அரசாங்கம் இது தொடர்பாக எப்படியான ஒரு கருத்தை தெரிவிக்க போறாங்க, இது தொடர்பாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது தெரிந்து கொள்றதுக்கு பலருக்கும் ஆர்வம் இருப்பதாக தெரிகிறது. இதே நேரம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த டாமி ராபின்சன் அப்படின்றவர் யார், யூகேனுடைய அரசியலுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. சீக்கிய பெண்ணொருவர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அவருடைய நிறத்தை மையப்படுத்தி நிற வேறுபாடு காரணமாக தாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விடயங்கள் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய தாயை கொலை செய்த ஒரு வழக்கு பதிவாகி இருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனையும் கிடைக்க பெற்றிருக்கிறது. பிரித்தானியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முருகல் நிலை தொடர்ந்து வார இந்த நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை யூகே அறிவித்திருக்கிறது அல்லது நிறைவேற்றி இருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. 1,50,000 பேர் ஒன்று கூடி பிரித்தானியாவினுடைய மைக்ரன்ஸுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம், அதாவது யுனைட் த கிங்டம் அப்படின்ற ஒரு பேர்ல இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது. உலகளாவிய ரீதியில மிகவும் கவனத்தை பெற்ற ஒரு நிகழ்வாக இது பதிவு செய்யப்பட்டிருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஈலன் மஸ்க் வந்திருந்தது, இன்னும் ஒரு பக்கம் டாமி ராபின்சன் இந்த ஒரு நிகழ்வை தலைமை தாங்கி இருந்தது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டது. மைக்ரன்ஸை பொறுத்தவரையில, அதுவும் குறிப்பாக அசைலம் சீக்கர்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, யூகேக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருமே ஒரு பயத்தோட இருக்கக்கூடிய சூழலை இது ஏற்படுத்தி இருந்தது. இதுல உற்று நோக்கப்பட்ட இல்ல எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூகேனுடைய அரசாங்கம் இது பற்றி என்ன சொல்ல போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருந்தது. எந்த ஒரு அடக்குமுறைக்கு எதிராகவும் அரசாங்கம் என்ன சார்பை எடுக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும். அந்த வகையில யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஒரு முக்கியமான அறிவித்தலை பொதுமக்களுக்கு விடுத்திருக்கிறார். யூகே அப்படின்றது அனைவருக்குமான ஒரு நாடு. இது நிறங்கள், இனங்கள், எந்தவித பேதமும் இல்லாமல் மக்களை மதிக்கக்கூடிய ஒரு நாடு. யாரும் பயப்பட தேவையில்லை. இப்படியான வன்முறை சம்பவங்கள், போலீசார் மீது வன்முறைகளை பிரயோகிக்கும் ஆர்ப்பாட்டங்கள் தடுக்கப்பட வேண்டும், அது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை பிரதமர் கியர் ஸ்டார்மர் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே பயத்தில் இருந்த மைக்ரன்ஸ் மத்தியில இது கொஞ்சம் ஆறுதலை தருவதாக சொல்லி இருக்கிறது. இதே நேரம் சமூக வலைதளங்களை பொறுத்தவரையில இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் செய்த பல விஷயங்கள் இப்போது கேலிக்குள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்திய, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற கடைகள்ல உணவுப் பொருட்களை இவங்க வாங்குறது பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொது இடங்கள்ல சிறுநீர் கழித்த சம்பவங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நடைபெற்றிருந்ததாகவும் இது அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு ஊடகங்கள்ல கேலிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. யூகே பொறுத்தவரையில பொது இடங்கள்ல சிறுநீர் கழிக்கிறது அப்படின்றது சட்டவிரோதமான ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு சட்டவிரோதமான விஷயத்தை செய்து கொண்டே பிரித்தானியாவினுடைய இறையாண்மையை பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரியான துணிப்பொருளோட இவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருப்பது முரணான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய மிக பிரதானமான சமூக வலைத்தளங்களையும் அதே நேரம் ஊடகங்களையும் இதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு வருகை தருகிறார். இவர் வருகை தர இந்த நாள்ல இது மிக முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, மைக்ரன்ஸ் தொடர்பாக அமெரிக்காவில் ஏற்கனவே இறுக்கமான சட்டங்களை கொண்டு வந்தவர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பிரித்தானியாவில் இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, அதற்கு பிறகு பிரதமர் அப்படியான ஒரு முடிவை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஊடகங்கள்ல பதிர்ந்திருந்தார். இது இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபரும் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மரும் சந்திக்கும் போது எப்படியான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்றது உலகளாவிய ரீதியில இப்போ பார்க்கப்பட்டு வர ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சில சமூக வலைத்தளங்கள்லையும் சில யூடியூப் தளங்கள்லையும் குறிப்பாக இந்திய யூடியூப் தளங்கள்லையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூகேல வெளிநாட்டவர்கள் இருக்க முடியாது, அவங்கள போக சொல்றாங்க, விரட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான தம்ப்நெயில்கள், டைட்டில்கள் வச்சு ரொம்பவே பயங்காட்டுற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள் நிலவரம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அரசாங்கமும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பின்னால இருந்து நடத்தி இருந்த டாமி ராபின்சன் அப்படின்றவருடைய வரலாறு என்ன அப்படின்றதையும் இப்போதைக்கு பிரித்தானியாவினுடைய ஊடகங்கள் வெளியிட தொடங்கி இருக்கிறது. 1982 ஆண்டு லூட்டன்ல பிறந்திருந்த இந்த டாமி ராபின்சன் அப்படின்றவர் பல்வேறு வகையான வழக்குகள்ல சிக்கி இருக்கிறவர். 2011 ஆண்டு இவர் ஒரு போலீசாரை தாக்கினார் அப்படின்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார்.
பல ஃபேக் பாஸ்போர்ட்களோட பிரித்தானியாவில் சட்டவிரோதமான விஷயங்கள் செய்திருக்கார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இவர் மேல இருக்கிறது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு பக்கம், இன்னும் ஒரு ஃபுட்பால் கிளப்ல போய் அங்க சண்டை பிடிச்சு அதன் மூலமாக கைதாகி இருந்த ஒரு வழக்கு ஒரு பக்கம். 2014ஆம் ஆண்டு மோர்கேஜ் ஃப்ராட், அதே நேரம் 2017ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் புகைப்படம் எடுத்து நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு ட்ரையல் வழக்க வீடியோ எடுத்திருந்தார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேர்ல நீதிமன்றத்தை அவமதித்த வழக்கும் இவர் மீது இருக்கிறது. ஏகப்பட்ட பல வழக்குகள் இருக்கிற டாமி ராபின்சன் அப்படின்றவர் இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிசத்தை கையில் எடுத்து யூகேனுடைய பாலிடிக்ஸ்ல வரப்போகிறார் அப்படின்ற வகையில பல்வேறு செய்தித்தளங்கள்ல செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போதைய நிலவரப்படி யூகேயில் இருக்கிற மைக்ரன்ஸும் சரி, நிறங்கள் அல்லது இனங்கள் மதங்கள் வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. இதற்கு அரசாங்கம் அவர்களால் முடிந்த அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து வெளியிடப்படுகிறது. அசைலம் கோரிக்கையாளர்கள் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மிக பெரும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. இந்த ஹோட்டல் பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கான அனைத்து முடிவுகளும் தீர்மானங்களும் வெகு விரைவில் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்குகிறது. 16 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூஸ்டிங் ட்ரிங்க்ஸ் வழங்குவதற்கான தடை பிரித்தானியாவில் அமுலுக்கு வந்திருக்கிறது. கடைகள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா கெஃபேன் அடங்கக்கூடிய கெஃபேன் பானங்கள் 16 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு விற்பதற்கான தடை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீறுபவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அபராதம் விதிக்கப்படும். அதே நேரம் கடைகளினுடைய லைசன்ஸ்களும் கேன்சல் செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்படுகிறது. கெஃபேன் காரணமாக ஹைப்பர் ஆக்டிவான பிள்ளைகள் உருவாகிறார்கள். ஒரு விடயத்துல இவங்களால கவனம் செலுத்த முடியல அப்படின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் குழப்பங்கள் வருகிறது. அப்படின்றதுனால இந்த சக்தி பானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஸ்டிங் ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் சிறுவர்களுக்கு விற்பது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதே நேரம் இந்த பானங்களை சிறுவர்களுக்காக நீங்க வாங்கி கொடுப்பீங்களா இருந்தா உங்கள் மீதும் தண்டனைகள் வரும். ஏன்னா கடைகளை பொறுத்தவரையில கடைகளுக்கு முன்னால சிறுவர்களுக்காக சில பேர் இதெல்லாம் வாங்கி கொடுக்கிற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. போலீசார் இதை மஃப்டியில அவதானிப்பாங்க அப்படின்றதோட இதை மீறுபவர்களுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. ஓல்பரி நகரத்துல ஒரு 20 வயது சீக்கிய பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினார்கள் அப்படின்ற அடிப்படையில தேடப்பட்டு வந்த 2 பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகி இருந்தது. நிறத்தை வைத்து உன்னுடைய நிறம் உன்னுடைய நாட்டுக்கே நீ போ அப்படின்ற ஒரு கோரிக்கையோட இந்த வன்புணர்வு நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. சீக்கிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் குருதுவாராவுக்கு முன்னால மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்களையும் ஈடுபட்டிருந்தாங்க. இது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக பிரித்தானியாவில் மாறி இருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களுடைய அடையாளம் தொடர்பான விடயங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாலஸ்தீனத்தின் காசாவில் இஸ்ரேல் இராணுவம் செய்யக்கூடிய அநீதமான விடயங்களை கண்டிக்கும் பொருட்டு இஸ்ரேலியர்களுக்கு லண்டனில் உள்ள பாதுகாப்பு கல்லூரியில் பயில்வதற்கான தடையை பிரித்தானியா உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே ஆயுதங்களை கைவிட்டு காசா மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அந்த கோரிக்கைக்கு இதுவரையில எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை அப்படின்ற அடிப்படையில பல்வேறு விதமான முடிவுகளை இப்போது பிரித்தானியா இஸ்ரேல் மேல் கொண்டு வருகிறது. இதுல மிக முக்கியமான ஒரு முடிவாக பலரும் வந்து படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு தொடர்பான, அதாவது டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில இஸ்ரேலியர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் அப்படின்றது இஸ்ரேலுடன் ஒரு நேரடி சண்டையை தோற்றுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பர்மிங்ஹாம் நகரத்துல 39 வயதான சுர்ஜித் சிங் அப்படின்ற ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அவருடைய தாயாரை பார்த்து கொண்டு வந்திருக்காரு. இந்த தாயாரை பார்த்துட்டு வர நேரத்துல போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருந்த சுர்ஜித் சிங் மதுபானத்தோடு சேர்த்து போதைப் பொருளும் எடுத்துக் கொண்டிருந்த நேரத்துல தாயுடன் ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தில் அடித்து அந்த தாயை கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. டிவி ரிமோட்ல ஏற்பட்ட ஒரு சண்டையால இது தாயை அடித்து கொள்ளும் அளவுக்கு போயிருக்கிறதாகவும், போதை இறங்கிய பின்னால பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு உறவுக்காரரிடம் போய் இதை சுர்ஜித் சிங் சொன்னதாகவும் அந்த உறவுக்காரர் போலீசாருக்கு அறிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 15 ஆண்டுகளுக்கு இவருக்கு பெயில் கிடையாது அப்படின்ற ஒரு தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்திருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. தொடர்ச்சியான ஆதரவை இந்த சேனலுக்கு தாங்க அப்படின்றத வளமை போல கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.